அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 18ல் இருக்கக்கூடிய ஒரு 25 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கான்ஃபார்ம் டெஸ்ட் 18 சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள் 176. ஒரு ஃப்ளவர் பெட் இருக்குது, அதில் வந்து 23 ரோஸ் பிளான்ஸ் இருக்கும் சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் 23 ரோஸ் பிளானும், செகண்ட் ரோவில் 21, அடுத்தது 19 இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக குறைஞ்சிக்கிட்டே வருது சரிங்களா? ஸோ இந்த லாஸ்ட் ரோவில் 5 ரோஸ் பிளான்ஸ் இருக்குது. ஹவு மெனி ரோஸ் ஆர் தேர் இன் தி ஃப்ளவர் பெட் சரிங்களா? ஸோ எத்தனை ரோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க சரிங்களா? ஸோ அப்போ இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னா 23, 21, 19 எக்ஸெட்ரா 5 சரிங்களா? ஸோ நம்ம அப்படியே எழுதினாலே எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதாவது என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க சரியா? ஸோ அப்போ இதில் ஏ வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23, எல் வேல்யூ என்னன்னா 5, டி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 சரிங்களா? ஸோ எல் ஈக்குவல் டு L minus A divided by D plus 1 இதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ எல்லோட வேல்யூ என்னன்னா 5 minus 23 divided by ஒரு -2 plus 1 சரிங்களா? ஸோ 23லேருந்து 5லேருந்து 23 மைனஸ் பண்ணிங்கன்னா -18 divided by -2 ஒரு +1. ஸோ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு இங்கே ஒரு 9 கிடைக்கும். அப்போ 9 + 1 எவ்வளோ 10. அப்போ டோட்டலாக 10 ரோஸ். அதில் ரோஸ் இல்லை ரோ வரிசை 10 வரிசை இருக்கும். ஓகே. ஸோ கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைத்து அவற்றில் சிறிய எண்ணை காண்க சரிங்களா? அரேஞ்ச் தி டிஜிட்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் தி கிவன் நம்பர் இன் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் ஏறு வரிசையில் எழுதணும். இப்போ 435 இருக்கா? ஸோ அதில் சின்ன நம்பர் என்ன 3, 4, 5 345 ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்த நம்பர் வந்து 6, 7, 8, அடுத்தது 2, 3, 9, அடுத்தது 4, 5, 7. அப்போது இந்த 239 தான் நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய சின்ன நம்பர். 239 ஒரிஜினல் நம்பர் என்னன்னா 923. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். அடுத்தது தி அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட் ஃபார் 5 லெஸ் டு 2 டைம்ஸ் ஆஃப் பி சரிங்களா? ஸோ பியின் 2 மடங்கில் 5 குறைவு என்பதற்கான இயற்கணித கூற்று சரிங்களா? ஸோ பியினுடைய 2 மடங்கு அப்படின்னா 2p, அதுலேருந்து 5 குறைவுனா -5. அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா? ஆப்ஷன் பி. இதெல்லாம் நார்மலான கொஸ்டின் தான். சரி, ஓகே. In a survey of university students, 64 had taken mathematics course, 94 had taken computer science course, 58 taken physics course சரிங்களா? ஸோ 28 மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், 26 மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸு, 22 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸு, 14 டேக்கன் ஆல் ஆஃப் தி 3 கோர்சஸ். தென் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேட் டேக்கன் 1 கோர்ஸ் ஒன்லி சரிங்களா? ஸோ ஒரே ஒரு கோர்ஸை மட்டும் சூஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொஷனில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒயிட் போர்டில் தனியாக போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணி இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே போட்டுடலாம். சரி, ஸோ இப்போ வந்து இது வந்து மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் சரிங்களா? ஸோ இப்போ வந்து மேக்ஸை சூஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர்னா 64 பேர். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 94. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 58 சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 28 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். அப்போ 28 பேர் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸு. அடுத்தது 26 பேர் மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதோட இதை இங்கே எழுதுறேன். 26 பேர் மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்தது ஃபிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 பேரா? சாரி, 22 சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணுறவங்க ஒரு 14 பேர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டும் சூஸ் பண்ணுங்க எவ்வளோ பேர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணுங்க 26லேருந்து இந்த 3த்தையும் சூஸ் பண்ணால் 14 பேரை மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் 12ன்னு கிடைக்கும். இது வந்து இந்த 12ங்கிறது மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்லி சரிங்களா? அடுத்தது மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஒன்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் 28லேருந்து இந்த ரெண்டையும் சூஸ் பண்ணால் 14 மைனஸ் பண்ணால் 14ன்னு கிடைக்கும்.
அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஒன்லி கண்டுபிடிக்க 22லேருந்து ரெண்டையும் சூஸ் பண்ண அந்த 14 பேரை மைனஸ் பண்ணால் 8ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டேட்டா. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அடுத்து மேக்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்க எவ்வளோ பேர்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மேக்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்க எவ்வளோ பேர்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, ஸோ அந்த 64லேருந்து மைனஸ் போட்டு ஃபஸ்ட்டு மேக்ஸையும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் சூஸ் பண்ண 12 பேர், அப்புறம் ரெண்டையும் சூஸ் பண்ண 3ஐயும் சூஸ் பண்ண 14 பேர், அதுக்கப்புறம் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ண 14 பேர். இந்த 3த்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டா கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போது மேக்ஸ் only equal to 64 minus maths and computer science ஒரு 12 பேர் plus maths and physics ஒரு 14 பேர் plus 3ஐயும் சூஸ் பண்ண ஒரு 14 பேர். அப்போ 64 minus 28 ஒரு 40. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 24 கிடைக்குது. அப்போ மேக்ஸை மட்டும் சூஸ் பண்ண எவ்வளோ பேர்னா 24 பேர். சரிங்களா? அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டும் சூஸ் பண்ண எவ்வளோ பேர்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்லி ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் சயின்ஸை சூஸ் பண்ணுங்க 94 இருக்கா மைனஸ், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த வேல்யூலாம் எடுத்து ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும். ஒரு 12 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸை மேக்ஸையும் சூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ண ஒரு 8 பேர், ப்ளஸ் 3ஐயும் சூஸ் பண்ண ஒரு 14 பேர். சரிங்களா? ஸோ அப்போது 94 மைனஸ் ஒரு 20ல் ஒரு 14 ஆட் பண்ணால் 34 ஈக்குவல் டு 60. அப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டும் சூஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர்னா, அது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்ற ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் சூஸ் பண்ணவங்க 60 பேர். அடுத்து ஃபிசிக்ஸ்ன்ற ஒரே ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர் அதையும் பார்க்கணும். அப்போ ஃபிசிக்ஸை மொத்தமாக சூஸ் பண்ணவங்க 58 பேர். ஸோ அப்போ ஃபிசிக்ஸ் ஒன்லி ஈக்குவல் டு 58 மைனஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸை சூஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர்னா 14 பேர், அதை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் 3ஐயும் சூஸ் பண்ண ஒரு 14 பேர், ப்ளஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ண ஒரு 8 பேர். அப்போ 58 மைனஸ் 28 36. ஸோ 58லேருந்து 36 மைனஸ் பண்ணால் 18 22. சரிங்களா? ஸோ அப்போது 22 பேர் ஃபிசிக்ஸை மட்டும் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் சூஸ் பண்ணுங்க எவ்வளோ பேர்னு கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸை மட்டும் சூஸ் பண்ண ஒரு 24 பேர், ஸோ ஒரே சப்ஜெக்டை மட்டும் சூஸ் பண்ணுங்க எவ்வளோ பேர்னா மேக்ஸு ப்ளஸ் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். மேக்ஸை மட்டும் சூஸ் பண்ணுங்க 24, ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்க ஒரு 60, ப்ளஸ் ஃபிசிக்ஸை மட்டும் சூஸ் பண்ணால் ஒரு 22 பேர். 3த்தையும் ஆட் பண்ணால் 106ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 180. சரிங்களா? ஸோ 1 + 2 + 3 + எக்ஸட்ரா கேவோட சம் வேல்யூ என்னன்னா 325. இதோட ஃபார்முலா என்ன? n × n + 1 / 2 ஈக்குவல் டு 325. இங்கே கியூப் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. கியூப் வேல்யூட ஃபார்முலா என்ன? இதனுடைய ஸ்கொயர் தான் கியூபோட ஃபார்முலா. இப்போ n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 325 ஹோல் ஸ்கொயர். ஸோ 325 ஸ்கொயர் எடுத்திங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 3x + 2 ஈக்குவல் டு 3x + 216 இருக்கு. 216னா 6/3 வேல்யூ தான் 216. சரிங்களா? ஸோ அடுத்தது 3x + 2 ஈக்குவல் டு 3x ப்ளஸ் இந்த 6ஐ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஹோல் பவர் ஒரு 3. சாரி, ஒரு நிமிஷம். சரி, ஓகே. இப்போ 3x + 2 3x ப்ளஸ் 6 கியூபோட வேல்யூ 216 ஒன்னா 6 எப்படி எழுதலாம்னா 2 × 3 ஹோல் பவர் 3ன்னு எழுதலாம். சரிங்களா? ஓகே, சரி. ஸோ அடுத்தது 3x + 2 ஈக்குவல் டு 3x + 2/3 × 3/3ன்னு இருக்கு.
சரி ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன்லேருந்து போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, போட்ட வரைக்கும் கரெக்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 3 பவர் எக்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவலுக்கு ஆப்போசிட் சைட் கொண்டு வர போகிறோம். அடுத்து இந்த 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 என்ன பண்ண போகிறோம்னா தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ 3 பவர் எக்ஸ் இன்ட்டு 3 பவர் 2 மைனஸ் 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 3 வந்து 8 இன்ட்டு 3 பவர் 3ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஏன் அந்த பவர் 3 அப்படியே 3 பேஸை 3 வச்சுருக்கோன்னா இங்கே எல்லாமே 3னே இருக்குது. ஸோ அதனால் அந்த 3 வேல்யூ எப்பவுமே அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இதுலேருந்து 3 பவர் எக்ஸை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 3 ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்கும், ஈக்குவல் டு 8 இன்ட்டு 3 பவர் 3. அப்போ 3 பவர் எக்ஸ் இன்ட்டு 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, 9 மைனஸ் 1ஓட வேல்யூ 8, ஈக்குவல் டு 8 இன்ட்டு 3 பவர் 3 இருக்கும். இந்த 8ம் இந்த 8ம் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது? 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 3 பவர் 3ன்னு இருக்குது. பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒன்று நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணி போகலாம், அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து போங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஏ ஆப்ஷன் எடுத்துக்கோங்களேன். எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 3 பவர் 5ன்னு இருக்கும், ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்குன்னா 3 பவர் 3 அப்படின்னா சரி அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 216. 3 பவர் 5ஓட வேல்யூ என்னன்னா 243. 3 கியூபோட வேல்யூ 27 ப்ளஸ் 216. இப்போ இந்த சைடு 243, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 243 கிடைக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூ 3 தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுத்து போடலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்கிறார்கள் எனில் 20 நபர்கள் எத்தனை நாட்களில் அவ்வயலை அறுவடை செய்வார்கள்? சரிங்களா? ஸோ அப்போ M1ஓட வேல்யூ 30, D1ஓட வேல்யூ 15, அடுத்து 20 இன்ட்டு D2 இதுதான் கேட்குறாங்க. சரிங்களா? 0க்கு 0 அடிச்சிடலாமா? 2யும் 3 அடிச்சோம்னா 1.5. அப்போ 1.5 இன்ட்டு 15ஓட வேல்யூ 22.5. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, ஸோ எக்ஸ் ஒய் இது இசட் 7ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒரு வேலையை வந்து 4 நாள் 6 நாள் 10 நாட்களில் முடிக்கிறாங்க. சரிங்களா? எக்ஸ் ஒய் இசட் 3 பேரும் சேர்ந்து அதுக்காக வாங்கக்கூடிய சேலரி எவ்வளோனா 3100 ரூபாய். சரிங்களா? அவங்க தனித்தனியாக எவ்வளோ ஷேர்ஸை பிரிச்சுப்பாங்க, இதுதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 1/10. சரிங்களா? ஸோ இப்போ எல்சிஎம் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 16 வரும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து 15, இங்கே 10, இங்கே 6. சரிங்களா? ஸோ அப்போ ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15:10:6. ஓகேங்களா? ஸோ அப்போ 3100 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ. டோட்டல் ரேஷியோ இல்லைன்னா 31 அடித்தோம்னா 100. ஒரு ரேஷியோட வேல்யூ இல்லைன்னா 100 ரூபாய். அப்போ ஏவுக்கு வந்து 1500 ரூபா, பிக்கு 1000 ரூபாய், சிக்கு 600 ரூபாய். ஆப்ஷன் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 184. Find the volume of the cylinder whose height is 2 meter and whose base area is 250 meter square அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஸோ பேஸ் ஏரியா அப்படின்னாலே பைஆர் ஸ்கொயர், சர்க்கிளோட ஏரியா தான் பேஸ் ஏரியா. ஸோ 250 மீட்டர் ஸ்கொயர், ஹைட்டோட வேல்யூ 2 மீட்டர். சரிங்களா? ஸோ அப்போ வால்யூம் ஈக்குவல் டு பைஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ இந்த 250 2வையும் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 500 மீட்டர் கியூப். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 185. ஒரு உருளையினுடைய கன அளவு 448 கன சென்டிமீட்டர், உயரம் வந்து 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வலைபரப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வால்யூம்கான ஃபார்முலா சிலிண்டருக்கு பைஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 448. ஹைட்டோட வேல்யூ என்னன்னா 7. சரிங்களா? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 2 பைஆர் ஹெச் கேட்குறாங்கன்னு அர்த்தம். இதுதான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா. அப்போ நமக்கு ஆரோட வேல்யூ தெரிஞ்சாதான் இந்த ஆரில் அந்த 2 பைஆர் ஹெச்சில் ஆரோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போட முடியும். ஹைட்டோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஹைட்டோட வேல்யூ கொண்டு இந்த வால்யூம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பை அப்படியே இருக்கட்டும், ஆர் ஸ்கொயர் வேண்டாம் 22/7 சப்ஸ்டியூட்டே பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு 7 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 448 டிவைடட் பை 22 கிடைக்கும். சரி ஓகே,
ஸோ அப்போது ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது கேன்சல் பண்ணலாமா 2 to 4 divided by 11. ஓகே, இதில் கொஸ்டினில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அதான் ஆன்சர் கரெக்டாக வரல. என்ன அப்படின்னா 448 பை, சரிங்களா? ஸோ டைப்பிங்கில் மிஸ்டேக், இந்த பை வரணும், அதை மிஸ் பண்ணியாச்சு. ஸோ 448 பை, சரிங்களா? ஸோ அப்போது ரெண்டு பக்கமும் பை வேல்யூ கேன்சல் பண்ணிட்டா ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 7 ஈக்குவல் டு 448 கிடைக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 448 டிவைடட் பை 7 இருக்கும். ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 64 வருது. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64, அப்போ ஆர் ஈக்குவல் டு 8, சரிங்களா? ஸோ ஆரோட வேல்யூ 8 அப்படின்னா அதை கொண்டு வந்து நம்ம இந்த 2πr/h சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் வேல்யூ 8 இன்ட்டு ஹச் வேல்யூ 7, சரிங்களா? ஸோ 7 இன்ட்டு 8 56, 56 இன்ட்டு 2 112 பை. ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே பை வேல்யூ அப்படியே இருக்குது. அடுத்து 186. இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு காண்க. 2 coins are tossed together. What is the probability of getting different faces on the coins? சரிங்களா? ஸோ ரெண்டு காயினை நீங்கள் டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒன்று ஹெட்டு ஆர் டைல் ஹெட் ஆர் ஹெட் டைல், இன்னொன்று என்ன டைல் டைல், சரிங்களா? ஸோ இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்றாங்க, வெவ்வேறு ஃபேஸஸ் இருக்கணும். வெவ்வேறு ஃபேஸஸ் எங்கெங்க இருக்கு? இந்த ரெண்டுத்துலேயும் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ டோட்டலாக 2 சான்சஸ் இருக்குது வெவ்வேறு ஃபேஸ் கிடைக்க, டிவைடட் பை டோட்டல் சான்சஸ் 4, அப்போ 1/2. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 187. 10 பேர் ஒரு மூட்டை பருத்தி 7 நாட்களில் சுற்ற முடியும். அதே வேலையை 42 பேர் எத்தனை நாட்களில் சுற்ற முடியும்? அப்போ 60 பேர் 7 நாள், 42 பேர் D2 எவ்வளோன்னு கேட்குறாங்க. அடிச்சோம்னா 6, இந்த 6 60 அடிச்சோம்னா 10, அப்போ 10 நாளில் முடிக்க முடியும். இதுதான் இதுக்கான ஆன்சர், சரிங்களா? ஸோ இதே கொஸ்டின் வந்து போன கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்திருக்கு, 17வது கொஸ்டின் பேப்பர்லையும், சரிங்களா? ஸோ அதே ஆன்சர் தான் அங்கேயே இருந்திருக்கும், அதனால இதை செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. சரி, ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் 1.69 மடங்காகிறது வட்டி விகிதத்தை காண்க, சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபான்னு வச்சுக்கலாம் பிரின்சிபல். அப்போ அதே மாதிரி 1.69 டைம்ஸ் அப்படின்னா அமௌண்ட் வந்து 169 ரூபான்னு கிடைக்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 39 ரூபாய், சரிங்களா? ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 30+ தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 2 வருஷத்துக்கு 39 ரூபானா ஒரு வருஷத்துக்கு அப்படியே அதில் பாதி பாருங்க, அப்ராக்சிமேட்டாகவே பாருங்க, சரிங்களா? சரி, 69 ரூபாய், ஓகேங்களா? அதில் பாதி அப்படின்னா 70ன்னு வச்சுப்போமே, அப்போ 35%. அப்போ 35%க்கு பக்கத்தில் எந்த வேல்யூ இருக்குன்னு பாருங்க, இதுதான் இருக்கும். ஸோ அப்போ 30% தான் இதுக்கான ஆன்சர். ஒரு டைம் என்ன செக் பண்ணிக்கலாம். இப்போ பிரின்சிபல் 100 ரூபானா ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 30% ஆட் பண்ணுறோம், அப்போ 30 ரூபாய், அப்போ எவ்வளோ? 130 ரூபான்னு வரும். செகண்ட் இயருக்கு ஒரு 30%, சரிங்களா? 10%னா 13, 30%னா 39, இப்போ 169 ருபீஸ்னு கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் அப்போ இதுக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 190. ஓகே, ஸோ ஒரு மரத்தோட தற்பொழுதைய உயரம் வந்து 847 சென்டிமீட்டர். அது வந்து வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ரிவர்ஸில் போகுது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 847, சரிங்களா? ஸோ ரிவர்ஸில் போகுது அப்படின்னாலே நியூமரேட்டரில் 100ஐயும் டினாமினேட்டரில் அங்கே எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களோ அது கூட 100ஐயும் ஆட் பண்ணி போட்டுருக்காங்க. 110 × 100 டிவைடட் பை 110, ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போகிறதுக்கான அந்த மெத்தட். ஆக்சுவலாக இதோட ஃபார்முலா என்னன்னா P டிவைடட் பை 1 + R/100 ஹோல் பவர் n, சரிங்களா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் தான் வந்து நிற்கும். ஆக்சுவல் ஃபார்முலா என்னன்னா இதுதான், சரிங்களா? சரியா? ஸோ Pன்றது 847 பிரின்சிபல், Rங்கிறது 10, Nங்கிறது எத்தனை வருஷம்? 2 இயர்ஸ், சரியா? சரி, ஓகே. ஸோ 0க்கு 0, 0க்கு 0. இப்போ 847 11ஆல் அடிக்கலாமா? ஸோ 11ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 77 டைம்ஸ் வருது. திரும்ப இந்த 11ஆல் 77 கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ். அப்போ 7 × ஒரு 10 70, 70 × 10 வந்து 700. ஆப்ஷன் டி கொஸ்டின் நம்பர் 190.
அடுத்து 191. ஸோ 16,800ன்ற அமௌண்ட்டு ஒரு பிரின்சிபல் வருஷத்துக்கு 1/4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 9 மாதங்களுக்கான தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இந்த 4 வராது. சரி, ஓகே. ஸோ பிரின்சிபல் எவ்வளோனா 16,800. ஆர் வந்து 6 1/4%. ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதை ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆறு நாங்கள் 28, அப்போ 29/4%. சாரி 25/4. 6 × 4 24. ஓகேங்களா? அடுத்தது என்னோட வேல்யூ 9 மந்த் இருக்கா, அப்போ 9/12, அப்போ 3/4. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் தானே தேவை. இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இப்போ பிரின்சிபல் 16,800. என் வேல்யூ என்னன்னா 3/4. ஆர் வேல்யூ 25/4 இன்ட்டு 100. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து 0 அடிச்சிடலாம். இந்த 0க்கு இந்த 0 போயிடுமா? அடுத்து 168 4ஆல் அடிச்சோம்னா 42ன்னு கிடைக்கும். ஸோ 42 4ஆல் அடித்தோம் அப்படின்னா ஒரு 10.5 கிடைக்கும். அப்போ 10.5 கூட ஒரு 25 ஒரு 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 787.5ன்னு கிடைக்குது. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 191க்கான ஆன்சர். அடுத்து 192. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம்? சரிங்களா? ஸோ 2 முறை பயணம் செய்யும்போது 280 பேர், அப்போ ஒரு முறைக்கு 140 பேர், அப்போ 1400 பேருக்கு 10 முறை. அவ்வளோதான் ஆன்சர். In a class 8th standard, a match club has 4 members, M, A, T and H. Find the number of different ways the club can elect. சரிங்களா? கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் யாவை? அடுத்தது a leader and assistant leader. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் யாவை? சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு கமிட்டி இருக்குது. இப்போ அதில் தலைவராக யார் யார் இருக்கலாம்? இவர் ஒன்று, இவர் தலைவராக இருக்கலாம், இல்லை இவர், இல்லை இவர், இல்லை இவர். அப்போ 4 பேருமே தலைவராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 4 சான்சஸ் இருக்குது. ஒரு தலைவர், ஒரு உப தலைவர். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கான சான்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸ்ன்ற ஒரு தலைவர்னா, சாரி மேக்ஸா, ஓகே. ஸோ எம்ன்ற ஒரு தலைவர்னா ஏன்ற ஒரு அசிஸ்டன்ட். சரிங்களா? அடுத்தது எம்ன்ற ஒரு தலைவர்னா டி வந்து அசிஸ்டன்ட். அடுத்து எம்ன்ற ஒரு தலைவர்னா ஹச் வந்து அசிஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ ஏ தலைவராக இருக்கார் அப்படின்னா எம் வந்து அசிஸ்டண்டாக இருக்கலாம். அடுத்தது ஏ தலைவராக டி அசிஸ்டன்ட், அடுத்து ஏவும் ஹச்சும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் போடும்பொழுது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். டிஎம், டிஏ, டிஹெச், அடுத்து ஹச்எம், ஹச்ஏ, ஹச்டி. அதாவது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒரு தலைவர், ஒரு லீடர், ஒரு அசிஸ்டன்ட் லீடர் கிடைக்கிறதுக்கு. இப்போ எம் தலைவராக இருந்தாலும் அசிஸ்டன்ட் லீடராக இவங்க 3 பேர் தான் இருக்க முடியும். பாசிபிலிட்டிஸ் சொல்கிறேன். சரிங்களா? இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர். அதே மாதிரி ஏவுக்கு, டிக்கு, ஹச்கின்னு போடும்பொழுது மொத்தமாக 12 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் 4, செகண்ட் ஒன்றுக்கான ஆன்சர் 12. இப்போ 4,12 தான் இதுக்கான ஆன்சர். சரி. ஸோ ஒரு விவசாயிக்கிட்ட 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்று விட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஓகேவா? ஸோ இப்போ M1ஓட வேல்யூ என்னன்னா 144. 28 நாளுக்கு தேவையானது இருக்கு. இப்போ 32 வாத்தை வித்துட்டாரு அப்படின்னா 144லேருந்து 32 மைனஸ் பண்ணால் 112ன்னு கிடைக்கும். இப்போ D2ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்போ 144 × 28 divided by 112 equal to D2. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 36ன்னு கிடைக்கும். அதை நீங்கள் பொறுமையாக கேன்சல் பண்ணி பாருங்கள். சரி. ஸோ ஒரு நம்பரோட HCF 8ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனில் எது அதனுடைய எல்சிஎம்மாக இருக்க முடியாது. இப்போ இந்த 4 ஆப்ஷனையும் இந்த 8ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. எந்த இடத்துல முழுசாக டிவைட் ஆகலையோ அதான் அதுக்கான ஆன்சர். அதான் அப்போ 60 தான் வந்து அதனுடைய எல்சிஎம்மாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அடுத்தது இதுக்கு HCF கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு தனியாக கண்டுபிடிங்க. 16க்கும் 24க்குமான HCF என்னன்னா 8 வரும். அடுத்தது
ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ்க்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கும் எப்பயுமே காமனாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் மட்டும் தான் எடுத்து எழுதும். ஸோ எக்ஸும் ஒய்யும் மட்டும்தான் காமனாக இருக்குது. அடுத்து பவர்ஸ் வந்து மினிமம் பவர் எழுதணும். எக்ஸோட மினிமம் பவர் 1 தான். ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். அப்போ 8xy² கிடைக்கும். அடுத்து 197, 396, 504 அண்ட் 636. இது நார்மலாக அந்த டானா வகுத்தில் போட்டு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 12 ஆன்சர் வரும். அதை போட்டு பாருங்கள். ஒரு துணி சலவை செய்யப்படும் பொழுது 0.5% சுருங்குறதெனில் இதனை பின்னத்தில் குறிப்பிடுங்க. சரிங்களா? ஸோ எப்பவுமே பர்சன்டேஜ் அப்படின்னாலே 1/100 அர்த்தம். அப்போ 0.5/100 இதுதான் இதனுடைய பின்னம். இப்போ ஆப்ஷனில் பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ 0.5 எப்படி எழுதலாம்னா 1/2 எழுதலாம் /100. சரிங்களா? ஸோ அப்போ 1/2 × 100. அப்போ 1/200 இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது √27 அண்ட் √12க்கு வந்து வேல்யூ வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 27 ரூட்டோட வேல்யூ வேணும்னா 3 × 3 × 3 எழுதலாமா? ப்ளஸ் 12 வந்து பார்த்தீங்கன்னா 4 × 3 எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பருக்கு பதிலாக ஒரு நம்பர் வெளியில் எடுத்துட்டா 3√3. அது இந்த ஒரு 3 மட்டும் தனியாக இருக்கும். அடுத்து 4க்கு ரூட் எடுத்தால் 2, ரிமைனிங் ஒரு √3 இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5√3. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க. x³ + 1 x² - 1 அடுத்து x + 1 ஹோல் ஸ்கொயரோட எல்சிஎம். இப்போ x³ + 1 = இதனுடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்னன்னா x + 1 × x² - 1 x² - x + 1. சரிங்களா? அடுத்தது x² - 1² x + 1 × x - 1. அடுத்தது x + 1 ஹோல் ஸ்கொயரில் இருக்கும்போது அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். இப்போ எல்சிஎம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். இப்போ என்னென்னலாம் இங்கே இருக்குது? x + 1 ஒன்று இருக்குது, x - 1 ஒன்று இருக்குது, அடுத்தது x² - x + 1 இருக்குது. எல்லாத்துக்கும் பவர் வந்து மேக்ஸிமம் பவர் எழுதணும். x + 1ஓட மேக்ஸிமம் பவர் என்னன்னா ஸ்கொயர். ஸோ அப்போ x + 1 ஹோல் ஸ்கொயர் x - 1 x² - x + 1 இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ டோட்டலாக 25 கொஸ்டின் பார்த்தாச்சு. தேங்க்யூ.